Hi everyone. Young's modulus. Young's modulus அப்படின்றத ஈன்ற லெட்டரால நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றது வந்து ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ் டு த ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு காம்பனன்ட் மேலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷரை கொடுக்குறோமோ அது எந்த அளவுக்கு வந்து டிஃபார்ம் ஆகி ஸ்ட்ரெயின் ஆகுதோ அது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ இங்கே ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ எஃப் பை ஏ இதோடைய யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்றது தான் வந்து ஸ்ட்ரெயின். ஸோ இதனுடைய ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், அதாவது டெல் எல் டிவைடட் பை எல்1. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெயினுடைய ஃபார்முலா. அதுக்கு யூனிட் பார்த்தோம்னாக்கா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், அதாவது மீட்டர் பை மீட்டர் வரதால அதுக்கு வந்து யூனிட் கிடையாது, யூனிட் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் வரும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா பார்த்தோம்னாக்கா ஃபோர்ஸ் பை ஏரியா, அதனுடைய யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் வரும். ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எக்ஸ்டென்ஷன் பர் யூனிட் லென்த், அதாவது சேஞ்ச் இன் லென்த் டெல்டா எல் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் எல். ஸோ எல் அப்படின்றதால மீட்டர் கேன்சல் ஆகிடும், அதனால இதுக்கு யூனிட் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸோடைய யூனிட்டே தான் யங்ஸ் மாடுலஸோடைய யூனிட்டாக வந்துடும். ஸோ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், அதோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதான் யங்ஸ் மாடுலஸோடைய யூனிட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.